உண்டாக்கினவர், பூமியும் அதன் நிறைவும் உண்டாக்கினவர், பூமியின் குடிகளையும் சிருஷ்டித்தவர், ஏக சக்கராதிபதியாய் ஆளுகை செய்கிறவர், ஒப்பற்றவரும் நிகரே இல்லாதவருமாய் இருக்கிறார். ஜோதிகளின் பிதா என்று அவருடைய பெயர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், எங்கள் அன்பின் ஆண்டவர், தேவாதி தேவன் இயேசு என்று நாமம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஊழியக்காரனை ஆண்டவரை நீ பாதுகாத்தி உடைய நேச கரம் அவரை சுமந்து ஆண்டவரே, மாறுங்க இரவு பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவனே நீ என்னோடு இருக்கிறேன், நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று எழுதியிருக்கிறபடி மகனை நீ சுமந்து கொண்டு வந்தீர் ஆண்டவர். ஒரு சேதமாகாதவர் வழியில வருங்க எல்லா நாசம் மோசங்களுக்கு தப்பி வைத்தீர். செட்டையிலே அடைக்கலம் கொடுத்தீர், ஒன்றுமாகாதபடி காத்துக்கொண்டீர். உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கே கனத்தை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Thank you Jesus. ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா நான் போக முடியாது. கீழே உட்கார் ப்ளீஸ். யாரும் சொல்ல மாட்டாங்க, ஐயா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எப்படி ஆச்சுன்னு சொல்லி. அதனால வரையுமே அந்த எல் ஷேப்ல கட் ஆயிருக்குங்க மேல கண்ணுக்கு மேல. we need to put stitches தான். அதனால கரெக்ட்டா அப்படியே அப்ராக்ஸிமேட் பண்ணி I put a plaster. next திறந்து பார்த்தா full clean ஆ தெரிய மாட்டேங்குதுங்க. the pain will be pain. give him some painkillers. அது is taking it's a severe pain. I haven't experienced the America thing. Almost 2 months I had to suffer. But they were not. Hallelujah. So that's the part. எனக்கு தெரியாத பாட்டு. நம்பிக்கை மீன் போகாது, கர்த்தருக்கு காத்திருப்போர். அருமையான பாட்டு. எனக்கு உண்மையாக அதை பாட தெரியாது. நீங்க பாடும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். நல்ல பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாகவே நம்பிக்கை. எத்தனை ஆச்சரியமான காரியங்கள் பாருங்க. தேவன் பேசுகிறார், தேவன் பேசுகிறார். மனிதன் சொன்ன வார்த்தை இல்லை, தேவன் பேசுகிறார். கர்த்தருக்கு காத்திருப்போம் என்ன செய்வார்? வெட்கப்பட்டு போவதே இல்லை, நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது. இப்ப நம்ம தேவனை என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்தில் காத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே முடிவுண்டது. தாவீது ராஜா 20வது சங்கீத செய்தியில இந்த வசனம் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் நினைச்சேன், ஐயா ஒன்னும் பாடிட்டே இருப்பாரு, தொடர்ந்து பாடுவாருன்னு நான் பார்த்தேன். வெரி நைஸா, வெரி நைஸா. தாவீது ராஜா சொல்றார், நான் எதிர்பார்க்கிறது அவரால் கிடைக்கும். நான் எதிர்பார்க்கிறது சங்கீதம் 20:4 சொல்லுகிறது, நான் எதிர்பார்க்கிறது அவரால் கிடைக்கும். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்கிறார், நான் அவரை காத்திருப்பேன் சொன்னா புது பலன் அடைவேன். ஓடினாலும் சோர்வடைய, நடந்தாலும் வாலிபன் ஆனாலும் அவன் அடைவான். நான் தேவனை காத்திருப்பவனும் சோர்வடைய மாட்டான், இலைக்கும் அடைய மாட்டான், புது பலன் அடைவான். செட்டைகளை அடைத்து உயரே கழுகுகளை போல் எழும்புவான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடும்போது ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி ஐயா ஒரு வசனத்தை சொன்னார், சோர்ந்து போகாதே, நிச்சயமா நீ எதிர்பார்க்கிறது கர்த்தர் நம்பிக்கை. தேவன் உன்னை என்ன செய்திருக்கார்? விசேஷித்தமான மகனாய் வைத்திருக்கிறார். ஆண்டவர் எப்படி சொன்னார் தெரியாது. நிச்சயமாகவே தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அது எனக்கு என்று நான் ஏற்றுக்கொண்டேன். நிச்சயமாகவே உன்னை விசேஷமான பிள்ளைகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பார்வையிலே விசேஷித்தமானவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம எல்லாம் அவருடைய பார்வையில விசேஷித்தமானவர்கள். வசனம் சொல்லுது எரேமியா 17ல, இருதயத்திலிருந்து ஒன்றும் நன்மையானது வருவதில்லை, மகா கேடும் கெடுக்குள்ளதுதான் வருகிறது. ஆனால் அப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் பார்வையிலே விசேஷித்தமானவர்கள்.
அருமையானவர்கள், காட்டு புஷ்பத்தை காட்டிலும் ஆகாயத்தின் பறவையை காட்டிலும் நீங்கள் என் பார்வைக்கு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், தேவன் எவ்வளவு நம்மளை நேசிக்கிறார், நம்மளை நேசிக்கிறார். Thank you Jesus. Thank you Lord. இந்த காலவேளையில் அச்செய்திக்கு நேராக திரும்புவோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 18வது வசனம். எழுதி வச்சுக்கங்க. வீட்டுக்கு போய் நீங்க என்ன செய்யுங்க, தியானம் செய்யுங்க. எடுத்து நீங்க வாசிக்காமல் பரவாயில்ல, ஆனா அதை எழுதி வச்சுக்கிட்டு வீட்டுல நீங்க போய் கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்வீங்களா, கர்த்தர் என்ன செய்வார், நிச்சயமா உங்களோடு கூட இடைப்படுவார், பேசுவார். ஆமென். நாளுக்கு தியானமாக நீ நிச்சயமா ஏற்றுக்க போறீங்கன்னு தெரியாது. அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். Jesus help me Lord to share your word, that everyone that hears this prayer will be touched by your word, mended in their hearts, healed in their bodies, and changed life. They will see you in Jesus' name. Amen. அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு சோதனை வருகிறது என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள்? உன் பேர் எனக்கு தெரியாது, நான் உன்னை பார்க்கும்போது நான் முஸ்லீம் சகோதரி அப்படின்னு ஃபாத்திமா. ஐயா கோவம் தான் பண்ண, அவர் பார்த்தா ஒண்ணுமே கோவம் அப்படிதான் கோவம். எனக்கு ஏன் அப்படி சொல்லணும்னா, அப்படி இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கணும்ல, ரொம்ப சந்தோஷம். அது சொல்லும்போது எனக்கு அப்படியே சந்தோஷம். எங்கேயோ இருந்த இயேசு கேட்டேன், ஆனா ரம்பியா இருக்கு. அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு என்ன செய்றார்? உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். He is able to keep you away from temptations. Who is able to keep you? There's only one person. ஒரே ஒருத்தர் தான் நம்மை சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி உதவி செய்வார். காரணம் என்ன? காரணம் என்ன? எபிரேயர் 2:17 சொல்லுது விதமாய், எழுதிக்கங்க, வாசிக்கிறேன். 17 சொல்லுது, அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு என்ன செய்தாரா? தேவ காரியங்களை குறித்தாய், தேவனுடைய காரியங்களை குறித்தாய் இரக்கமும் உண்மை உள்ளவராய் பிரதான ஆசாரியராக விரும்பினார். புரியுதா தெரியல? அன்றியும் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்யும்படிக்கு தேவனுடைய காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மை உள்ளவராய் பிரதான ஆசாரியராய் இருக்க விரும்பினார். தேவாதி தேவனுடைய சிந்தையிலே அவர் ஆசாரியராய் இருக்க விரும்பினார். யோசிப்பாங்க சொல்லுது, உண்மை உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்க விரும்பினார். நான் தான் சொன்னேன், சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் என்ன செய்ய? உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்? அதனால அவர் யோசிக்கிறார். அவருடைய யோசனையில இந்த சிந்தை, அவருடைய சிந்தையில இந்த வார்த்தை, அந்த வார்த்தையில நமக்கு நிழலாட்டும், அந்த நிழலாட்டில நமக்கு அடைக்கிறார். ஆமென். இந்த வசனம் சொல்லுது, அன்றியும் அவருடைய ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தேவ காரியங்களை, தேவனுடைய காரியங்களை குறித்தாய் இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசிரியராய் இருக்க விரும்பினால் எவ்விதத்திலும் அப்படின்னா என்னத்தான் வரட்டும், என்னத்தான் போகட்டும், எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் தேவன் மனிதனுக்கு
சகோதராக மாற வேண்டும் என்று அவருக்குள்ள ஒரு வைராக்கியம். சும்மா இல்லைங்க, தேவாதி தேவன் அவருடைய உள்ளத்திலே, அவருடைய ஏக்கத்திலே, அவருடைய சிந்தையிலே, அவருடைய நினைவிலே எப்படியாவது தன்னுடைய சகோதரர்களுக்கு ஒப்பாக வேண்டும் என்று அவருடைய எண்ணம். யார் நம்முடைய சகோதரர்? யாருங்க நம்ம சகோதரர்? யாரு? சைலண்டா சொல்றது. இயேசு தாங்க நம்ம சகோதரர். அல்லேலூயா. எப்படி 2:14 சொல்லுது, எடுக்காதீங்க. தன்னுடைய பிள்ளைகள் மாம்சமும் ரத்தம் உடையவர்களாய் இருக்கிறதை போல் அவரும் அவ்விதமாய் வெளிப்பட்டார். அவரும் எவரும் எவ்விதத்திலும் சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினவர். தேவாதி தேவன், சர்வத்தையும் படைத்த சர்வதிகாரி, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். அவர் உண்மையும் இரக்கமும் உள்ள பரிபூர்ணமான ஆசாரியராக இருக்கிறார். அப்ப இந்த தேவன் நமக்கு சகோதரராக இருக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். அதனால் தான் அவர் பிரதான ஆசாரியர் என்று அழைக்கப்படுகிறார். அப்படி எப்ப அழைக்கப்பட்டார்? இரண்டாவது கேள்வி. எப்ப இவர் பிரதான ஆசாரியர் என்ற thank you Jesus அந்த முடிசூடல் இல்ல, அந்த அழைப்பு இல்ல, அந்த பெயர் அவர் எப்ப கொடுக்கப்பட்டது? உலக தோற்றத்துக்கு முன்பாக. ஆமென். காரணம், அவர் என்றைக்கும் உள்ள மெல்கிசேதேக் என்ற ஆசாரியராய் இருப்பார். அப்ப இந்த இயேசுவானவர் தேவாதி தேவன் என்று இந்த வசனங்கள் நிரூபிக்கும். இவர்தான் சிருஷ்டிகர் என்று நிரூபிக்கிறது. இவர்தான் ரட்சகர் என்று நிரூபிக்கிறது. அப்ப இவர் நம்மை சோதனையிலிருந்து தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இவர்தான் காரணம். இவர் வசனம் அப்படிதான் சொல்லுது. வாசிக்கிற 18வது வசனம் எழுதிக்கங்க, நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. ஆதலால், அதே வசனம் எபிரேயர் 2:18 சொல்லுது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் சோதிக்கப்பட போகிறோம் என்று உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவாதி தேவனுடைய சிந்தையிலே அது அறியப்பட்டதாய் காணப்பட்டது. அதை வெளிப்படையாய் மாம்சத்தில் வெளிப்படும் போது, மாம்சம் அவருக்குள் சுத்தப்பட்டிருக்கும் போது, தேவன் மாம்சத்துக்குள் இருக்கும் போது அந்த காரியத்தை அவர் நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கிறேன். சோதிக்கப்பட்டார். மாம்சத்தில் இயேசு சோதிக்கப்பட்டார். தேவாதி தேவனை பிசாசு சோதனைக்குள்ளாக கொண்டு போகவே முடியாது. ஐயா ரொம்ப அருமையா தலையாட்டாங்க. வலிக்குது, ஆனா ஆனா இந்த மாம்சம் சோதனைக்குள் பட்டது. காரணம் என்ன? இவர் தீர்மானித்த தீர்மானம் அது. என் சகோதரர்களுக்காக நான் பிரதான ஆசாரியராய் இருக்க விரும்பினேன். அந்த ஆசாரியராய் இருக்க விரும்பின நான் என்ன செய்கிறேன் என்றால், தம்முடைய சகோதரர்களுக்கு ஒப்பாக வேண்டும் என்று தன்னை ஒப்புக்கொண்டார். சகல சோதனைகளினால், பாடுகளினால் அவர் சோதிக்கப்பட்டதினால் அவர் தைரியமாய் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் நானும் சோதிக்கப்படும் போது அவர் நமக்கு சகாயம் செய்ய, உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு, 27வது வசனம் 21 சொல்லுது, வெள்ளிக்கு என்ன பண்றோம்? கூகை தான் பண்றான். பாலிஷ் பண்றதுக்கு கூட முதல்ல என்ன செய்யறான்? பூமியை. ஆனா நெருப்பு எடுத்துங்க என்ன பண்றான்? அல்லத்து நோண்டு. அப்படிதானே? எங்க அம்மா எல்லாம் அந்த பெரிய பிராஸ் பாட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? செம்பு, அது உள்ள என்ன பண்ணுவோம்? ஈயம் பூசுவாங்க இல்லையா? பூசுற வந்தவுடன் முதல்ல என்ன செய்வோம் சொன்னா, முதல்ல தோன்றும். வெள்ளிக்கே புதையலும் பொண்ணுக்கு புடமும் சோதனையாயிருக்கு. அப்படிதானே?
வெள்ளிய அது புதையில போட்டு நீ சூடு பண்ணி இது பண்ணாதான் அது வெள்ளியாய் விழும். அதே மாதிரி கோல்டு இருக்கு பாத்தியா, புண்ணு, அதை புடமிட்டால் மாத்திரமே அது வெள்ளியாய் பசும்பொன்னாய் வெளிப்படும். மனிதனுக்கு பத்தியா என்ன இருக்குன்னு சொன்னாக்கா, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டான ஆமா புகழ்ச்சி தான் அவனுக்கு சோதனை. அல்லேலூயா அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இப்ப நான் நார்மல் மனுஷனா இருக்கிறேன். நாளைக்கு எனக்கு ஒரு மெர்சிடிஸ் கார் வந்துச்சுன்னு நினைச்சீங்களேன். அதுக்கப்புறம் ஐயா என்ன பண்ணுவாரு, ஒரு டை ஒரு சூட்டெல்லாம் கொட்டி அப்ப ஆண்டுடைய வசனம் பேசுவோம். எல்லாரும் பாருங்க, கை ஆட்டினார், அப்புறம் புகழ்ச்சின்னு அதோட ஏன் புகழ்ச்சி வந்தாச்சு இல்ல. இப்ப நான் சோதிக்கப்படுகிறேன். என்ன பண்ணுறேன்? காரணம், இங்க நான் ஆண்டுடைய வசனத்தை பேசுகிறவன், ஆண்டுடைய வசனத்தை உள்ளவன் சைட்ல வச்சுட்டு நான் போட்டு இருந்து டை பாருங்க, யாரை விட்டுட்டேன்? புகழ்ச்சி வந்த உடனே இயேசுவை மறந்துவிட்டேன். இந்த சோதனையிலிருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னா அவர் எனக்கு வழி வச்சிருப்பார். அழைத்தவர் கடைசி பரியந்தம் நடுத்த தலைவராக இருக்கிறார். ஆமென். அழைப்பதிலும் வரங்களும் ஆமென் ஒருபோதும் எடுத்துக் கொள்ளப்படாது. The calling and the gifts of God are irrevocable. It never be changed. உன்னை அழைத்தாரா, நீ யோனாவை போல் ஓடினாலும் சமுத்திரத்தில் தள்ளுவார், மீன் வாயில் அகப்பட செய்வார், மீன் வந்து உன்னை காடு கக்கும். இயேசுவை விட்டு எங்கனா ஓடினாக்க பாதியில உத கொடுப்பா. நிச்சயமா சொல்றேன், தப்பிக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்றார், வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு உடம்பும் சோதனையா இருக்குது போல புகழ்ச்சி பெற்ற மனிதனுக்கு சோதனை வருகிறது நிச்சயம். ஆனா இதுல நீ தப்பிக்கணும்னு சொன்னா, உனக்காக பிரதான ஆசிரியராக இருக்க விரும்பின தேவாதி தேவனை பார்க்க வேண்டும். உன்னை போல் உனக்கு சகோதரனாக இருக்க விரும்பின அவரை பார்க்க வேண்டும். பார்த்தால் நிச்சயமாகவே உனக்கு உதவி கிடைக்கும். இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ இந்த தேவன் நமக்காக சோதிக்கப்பட்டார். தேவனுக்கு என்ன இருந்திருக்கு? புகழ்ச்சி இருந்திருக்கு, என்ன பெருமை இருந்திருக்கு, எல்லாமே வணங்கி இருக்கிறாங்க. அவருக்கு முன்பாக சாஷ்டாங்க விழுந்தாங்க, வணங்கினாங்க, எல்லாம் செய்தாங்க. இப்படிப்பட்ட தேவன் மாம்சத்துல நடக்கும் போது, மாமிசம் சுத்தி இருக்கும் போது, பூமியில நடந்து கொண்டிருக்கும் போது 2 மீன் 5 அப்பத்தையும் 5000 பேருக்கு 4000 பேருக்கு கொடுத்தாரு. அப்ப அவருக்கு என்ன வந்திருக்கும்? கொஞ்சமா வந்திருக்குமா? யோசித்து பாருங்களேன். வரல. ஆனா நான் என்ன சொல்றேன்னாக்கா, ஒரு ஊழியக்காரன் நினைச்சீங்களேன், ஏதோ ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னு நினைச்சீங்க, ஆளத்தான் கூட்டம் போட்டு ஜனங்களை வந்து பீனிய போட்டு நான் செபித்தேன், அவன் சுகமானான், நான் செபித்தேன், அவனுக்கு காசு வந்தது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி அப்படின்னா போன் பண்ணாக்கா போன்ல காசு வரும். ஆமா, இது ஒரு மினிஸ்ட்ரி. அது என்னது எனக்கு தெரியாது. ஒரு ஏழை உட்காந்து அவனுக்கு போய் மினிஸ்ட்ரி அந்த காசு வரும்னு சொல்லுங்க, வராது. ஏன்னா அந்த ஏழையுடைய நம்பர் அவன்கிட்ட இருக்காது, அம்மாவுடைய நம்பர் என்கிட்ட இருக்கு. நான் போய் சொல்லிட்டேன், ஏசப்பா இப்ப பணம் கொடுக்க போறான், அம்மாக்கு பணம் கொடுக்க போறான். எப்படி பணம் கொடுக்க போறான்? நான் ஆல்ரெடி நம்பர் வச்சிருப்பேன், அவங்களுக்கு சும்மா நான் மணி அனுப்பிட்டு இருக்கேன். இயேசு அப்படிப்பட்டவர் இல்லைங்க. அவர் எல்லா விதத்திலும் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது சொல்லுது, அவர் அருமையா சொல்லுது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவில் இயேசுவில் இருந்த சிந்தை நமக்கு என்ன வேணும்? இருக்கு. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நமக்கு வேணும். இயேசுவின் சிந்தை எப்படி இருந்தது? அவர்கிட்ட என்ன இல்லை? பெருமை இல்லை, ஜம்பம் இல்லை, மேட்டிமை இல்லை, நான் தான் தேவன் என்று புகழ்படவில்லை. எல்லாமே தாழ்த்தி கொண்டார். எவ்விதத்தை தாழ்த்தி கொண்டார்? வசனம் சொல்லுது, இயேசுவின் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும். எப்படி சொல்லுது? தேவனுக்கு சமமாய் இருப்பதை இயேசு தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருக்கிறதை கொள்ளையடிக்கிற பொருளாக அவர் எண்ணிக்கொள்ளவே. ஆமா,
இரண்டாவது முதலாவது அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், இரண்டாவது தம்மை தாமே அவர் என்ன செய்தார்? வெறுமையாக்கி அடிமையின் கோலத்தை எடுத்தார். முதலாவது அவர் தேவனுடைய ரூபமாய், தேவ ரூபம், தேவனாய் இருந்தார், ரூபமாவது. இரண்டாவது அவர் அடிமை கோலத்தை எடுத்தார். மூன்றாவதாக தம்மை தாமே தாழ்த்தி மரண பந்தம், எந்த மரண பரியந்தம்? சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அப்ப இந்த தேவனிடத்துல எந்த விதத்திலயும் மனுஷன் ஜம்பமா பேசுறதெல்லாம் இல்லைங்க. அவர் தேவன். அவருக்கு ஒரு தீர்மானம், நான் பிரதான ஆசாரியராக இருக்க விரும்புகிறேன். காரணம், நான் என் சகோதரனுக்கு சகோதரனாய் இருந்து அவருக்கு வருகிற சோதனையிலிருந்து அவர் விடுதலையாக்கும்படிக்கு அவர் நமக்காக இந்த பூமியிலே வெளிப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. அவர் தேவ ரூபமாய் இருந்தார், தம்மை தாமே தாழ்த்தினார், அவர் வெறுமையாக்கினார், அவர் ஏழையின் கோலத்தை எடுத்தார், மனுஷ சாயலிலே காணப்பட்டார். தேவ ரூபமாய் இருந்தார், மனுஷ சாயலாய் காணப்பட்டார். தன்னை வெறுமையாக்கினார், காரணம் நாம் அவருக்குள்ளாக அழைக்கும் புகழும்படி. இந்த தேவன் பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சோதனை வரும் என்று சொன்னால் சோதனையிலிருந்து உங்களுக்கு விடுவிக்கவும் உங்களுக்கு உதவி செய்யவும் அவர் வல்லவராக இருக்கிறார். இவர் சொல்றார், நான் சொல்ல. இயேசுவை பார்த்து சும்மா குழந்தை மாதிரி கூப்பிட்டா உங்களுக்கு உதவி இருக்குங்க. எந்த விதத்திலும் உதவி இருக்குங்க உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை பார்த்து கூப்பிடணும். நமக்கு ஒன்றே அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே. நீ கூப்பிடாதீங்க, உதவி செய்வாங்க. வசனம் சொல்லுது, அந்நியனுக்கு உணவும் வஸ்திரத்தையும் கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்ப நீங்க சொந்த ஜாதியா இருந்தா உங்களுக்கு என்ன செய்வாங்க? அந்நியனுக்கே சொல்றார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவை அறிந்தவனுக்கு என்ன செய்வார்? அதுக்கு மேல. ஆமென். Thank you ஐயா. Praise God. ஆமென். அந்நியனுக்கே அது கொடுப்பார் என்று சொன்னார். வசனம் சொல்லுது, அந்த அம்மா வந்து ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, மேஜில் கீழே இருந்து விழுங்க, அதை நான் எடுத்துக்கிறேன். ஆமா, ஆண்டவர் பார்த்து சொன்னாங்க, அது நாய்களுக்கு தான் சரி. என் பிள்ளைகளுடைய அப்ப யாருக்கு போட மாட்டேன், நாய்களுக்கு போட மாட்டேன். ஆனா அப்படி விசுவாசத்தை பார்த்தேன். ஆமே, அவருடைய பிள்ளைகளை சொல்ற அவங்களுக்கு தான் சொந்தம் எல்லாமே. அவருடையது எல்லாமே அவர்களுக்கு தான் சொந்தம். இயேசுவுக்கு நன்றி. அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவ ரூபமாய் இருந்து தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷ சாயலிலே காணப்பட்ட இயேசு நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு தேவையானது ஒன்றுதான். என்ன வேணும்? சோதிக்கப்படுகிற நான் இயேசு அண்டை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளாக மாற ஆண்டவருக்கு ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க வேணையா, காத்திருக்கிறதா நிச்சயம். காத்து கொள்ளுகிறவர் அவர், வாய்க்க செய்கிறவர் அவர், வர பண்ணுகிறவர் அவர். நீங்களும் நானும் காத்திருந்தால் நிச்சயமாகவே வெட்கப்பட்டு நம்முடைய நம்பிக்கை நிச்சயமாகவே. ஹalleluya. கர்த்தருடைய வசனங்க அது. கர்த்தருடைய வசனம். ஏன் வசனம்? இந்த காலவெளியிலே சோதிக்கப்படுகிற நமக்கு எதெல்லாம் சோதிக்கப்படுகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மாம்சத்தில் நடக்கும்போது லூக்கா 4ஆம் அதிகாரத்துல ஒருத்தன் வந்து இயேசுவை என்ன பண்றான்? ஒருத்தன் வந்து என்ன பண்றாங்க? ஒருத்தன் வந்தா இயேசுவை என்ன பண்ண வந்தான்? லூக்கா 4ஆம் அதிகாரத்துல என்ன பண்ண வந்தான்? சோதிக்க வந்தான். வசனம் சொல்லுது, 40 நாளும் பிசாசினால் இயேசு சோதிக்கப்பட்டார். அதுக்கு விவரம் இல்லங்க. 3க்கு மாத்திரம் விவரம் இருக்கு. எப்போ அவன் என்ன செய்தானா? 40 நாள் முடிச்சு பசியில் இருக்கும்போது, சாப்பிடாத தண்ணி குடிக்காம இருக்கும்போது, கடைசியா உபவாசம் முடிஞ்ச உடனே பிசாசு 40 நாளும் அவனை செய்தான், சோதித்தான். அது முடிஞ்ச உடனே ஒரு 3 சோதனை வேற. அவன் பார்த்து ஆண்டவர் பார்த்து, நீ தேவனுடைய குமாரனா இருப்பாய் என்று சொன்னார். இந்த கல்களை பார்த்து அப்பமாக்கு என்று சொன்னார். நல்ல கவனி, நீ தேவனுடைய குமாரன் அப்படின்றா என்னங்க? அப்படின்னா என்னங்க? இந்த தேவனுடைய குமாரன் வெளிப்பாடு என்ன தெரியுமா?
மாம்சத்தில் பிறந்த தேவனுக்கு தேவனுடைய குமாரன், ஸ்ரீயின் கர்ப்பத்திலிருந்து உருவாக்கி பிறந்தவருக்கு மனுஷகுமாரன், ஆளுகைக்குள்ளாக வரப்போகிற இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜனா செய்கிறவருக்கு தாவீதின் குமாரன். ஆமென். தேவகுமாரன் என்று சொன்னால் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அவ பிசாசான பார்த்து சொல்றான், நீ தான் மாம்சத்திலிருந்து வெளிப்பட்ட தேவனா இருப்பாய் என்று சொன்னால் இந்த கல்களை அப்பமாக்குன்னு சொல்லுங்க. ஆண்டவர் பார்த்து சொன்னார், மனுஷன் வெறும் அப்பத்தினால் மாத்திரம் இல்ல, யாருடைய வாயிலிருந்து? என் வாயிலிருந்து. ஹல்லேலூயா. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். ஹல்லேலூயா. ரெண்டாவது பிசாசு பாருங்க, என்னடா எல்லாமே வசனத்தை சொல்றான். இவன் தானே சொன்னான், நீ தேவனுடைய குமாரன். உன்னை என்ன சொல்றான், நீ தான் தேவன் என்று சொன்னால், உன்னை தேவனுக்கு சமமாக நீ நிறுத்தினால் நீ இதை செய்ய என்று சொன்ன. ரெண்டாவது ஆண்டவர் பார்த்து பிசாசு பார்த்தா என்ன செய்வோம்? கவியா சொல்லு. எங்க செய்தார்? எங்க பருவத்துக்கு மேல இயேசுராம் கூட நந்தா போயிருப்பார். பிசாசுக்கு ஒண்ணு இயேசுப்பா மாம்சத்தில் இருந்தாலும் ஆவியில இருந்தாலும் நடந்து போகவே மாட்டார், பிசாசு கேட்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீயும் நானும் இயேசுப்பாவை கேட்டா கேட்பா, கூடவே வருவா. யாருமே ஹல்லேலூயா சொல்ல மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. ஹல்லேலூயா. பிசாசு சொல்றான், மலை மேல ஒரு கொண்டு போய் நிக்க வச்சான். நான் நிக்க வச்சுட்டு உலகத்தையே காண்பி, இதெல்லாம் எனக்கு ஆமா கொடுக்கப்பட்டது. எங்க கொடுக்கப்பட்டது? ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவன் கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்ததனால் அவனுடைய எல்லாம் கொடுக்கப்பட்டதும் பிசாசு எடுத்துக்கொண்டான். நான் சொல்றேன், இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டது, எவனுக்கு இஷ்டமாகதோ அவனுக்கு நான் கொடுப்பேன். எவனுக்கு இஷ்டமாகுது? தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசு கீழ்ப்படின்னு சொன்னா அவனுக்கு எல்லாம் நிறைய கொடுப்பாங்க. யார் கொடுக்குறது? பிசாசு கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு தான் சொந்தமா இருக்குது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது எடுக்காதீங்க 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, இந்த உலகத்தில் கடவுள் ஆனவன் யாருங்க அவன்? இந்த உலகத்தின் கடவுள். ஆமா, வசனம் சொல்லுது, உலகத்தில் கடவுள் ஆனவன் அவனுடைய ரட்சிப்பாகிய சுவிசேஷத்தை கேட்காதபடிக்கு அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இந்த உலகத்துக்கு அவன் கடவுள். ஆனா வானத்துக்கும் பூமிக்கும் கடவுள் ஒருத்தர் இருக்கார், ஆண்டவராகிய இயேசு. அவன் நமக்கு பிரதான ஆசிரியா இருக்க விரும்பினான். ஹல்லேலூயா. அவன் சகோதரரை போல இருக்க விரும்பினான். ஹல்லேலூயா. எவ்விதத்திலும் அவர்களுக்கு உதவி செய்ய தேவன் தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த பிசாசை பார்த்தா என்னடா இவரு சொன்ன, ஆண்டவர் பார்த்தாரு, உன்னை நான் பணிந்து கொள்ள முடியாது. அப்பால சாத்தான் எங்க போ போடா, ஒன்றுக்கும் உதவாது. எனக்கு இந்த சாத்தனை பத்தி பேசும்போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னாக்கா ஒன்றுக்குமே உதவாது. ஏசப்பா என்ன சொன்னாரு? காலின் கீழே மிதித்தான். ரோமர் 16வது அதிகாரம் 15 வசனம் சொல்லி பச்சை காலத்திலே நீங்கள் பிசாசான உங்க காலின் கீழே அவர் முது மிதிச்சார், இப்ப நீங்க மிதிக்க. அவர் முது மிதிச்சார், இப்ப நீங்க மிதிக்க. ஆமென். ஆனா அந்த அதிகாரம் உங்களுக்கு வேணும். அதிகாரம் எங்க கிடைக்கும்? பிரதான ஆசாரியர் இருக்க விரும்பினார், தேவ ரூபமாயிருந்தார், பெருமையாக்கினார், மனுஷ சாயலில் வெளிப்பட்டார், தன் சகோதரர்களுக்காக அவர் உதவி செய்ய விரும்புகிறவராக இருக்கிறார். இயேசு உனக்கு சகோதரனாக இருப்பார் என்று சொன்னார், உன்னை எப்பவுமே உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்க வல்லவராக இருக்கிறார். மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். உன்னை உயர்த்தி காட்ட வல்லவராக இருக்கிறார். இயேசு என்ற நபர் ஒருவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வசனம் சொல்லுது, இயேசப்பா நிக்கோதேமு கூட பேசிக்கணும் போது சொல்றாரு, வானத்தில் ஏறினவரும் வானத்தில் இருக்கிற மனுஷகுமாரனை அல்லாமல் வேறு ஒருவரும் வானத்துக்கு ஏறி போனதில்லை, இறங்கினது. இயேசு மாம்சத்தில் நின்று கொண்டிருக்கிறார். நிக்கோதேமுவை பார்த்து சொல்லுகிறார், ஒருவன் மீண்டும் பெறாவிட்டால் அவன் என்ன செய்ய மாட்டான்? ராஜ்யத்தை போக முடியாது என்றார். ஆனா மனுஷனாய் நின்று கொண்டிருக்கிற தெய்வம்
மாம்சம் சுத்தப்பட்ட தெய்வம் சொல்லுகிறார், பரலோகத்துக்கு ஏறினவரும் பரலோகத்தில் இருக்கிற மனுஷகுமாரனே. கவனிக்கணும், தேவகுமாரன் சொல்ல இயேசு மனுஷகுமாரன் அங்க இருக்கிறார். இயேசு வரும்போது தேவகுமாரனாய் வந்தார். மாம்சத்தில் தேவன் வெளிப்பட்டார். மாம்சத்தில் மரித்த இயேசு தேவகுமாரனாய் ஏறினார். ஆனா பரலோகத்தில் மனுஷகுமாரனாய் காணப்படுகிறார். மனுஷகுமாரனாய் காணப்படுகிறார். ஆகவே அவர் சொல்றார், மனுஷகுமாரன் இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, thank you Jesus. இப்போ இந்த இயேசுவை பார்த்து இந்த பிசாசு சாத்தான் சொல்றான் கடைசியாக, நீ தேவனுடைய குமாரனா மீண்டும் ஞாபகப்படுத்துகிறான். நீ மீண்டும் தேவனா உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றான், நீங்க நிச்சயமாவே இயேசுவை நம்புகிறீர்களா? கஷ்டத்துல தானே இருக்கிறீங்க, சாப்பாட்டு கஷ்டப்படுறீங்களே, அப்பப்போ வியாதி வருது, அப்பப்போ துக்கம் வருது, அப்பப்போ துயரம் வருது. நீங்க நிஜமாக தேவனுடைய பிள்ளைங்களா? தேவன் உங்களுக்கு நிஜமாக சகாயம் செய்யறாரா? மஞ்சளமாய் தந்திரமாய் அப்படி என்ன யோசனை? நீங்க அப்ப என்ன செய்வீங்க? அப்பால போ சாத்தானே, இயேசுவின் நாமத்தினால. அப்பால போ சாத்தானே, இயேசுவின் நாமத்தினால. ரெய்னால்ட் போங்கின் ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இறந்து கொஞ்சம் அவர் 64 வயசுல அவரை பார்த்துருக்கேன். அவர் சொல்றாரு, whenever Satan wants to tempt me, I kick him in my leg in Jesus name. Amen. 64 வயசுல ஒருத்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அவரு? எப்பெல்லாம் பிசாசன் என்ன சோதிக்க வருகிறானோ இயேசுவின் நாமத்தில் ஏற்றுவேன். நீங்க ஏற்றுவீங்க. அவர் ஜெபிக்கிற மனுஷன், தேவனோடு கூட இணைந்த ஒரு மனுஷன். எப்பெல்லாம் தேவனோடு கூட இணைந்து இருக்கிறோமோ, இசைந்து இருக்கிறோமோ, நடுங்கி இருக்கிறோமோ, அப்போ உங்களுக்கு துணிச்சல் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தைரியத்தின் ஆவி வரும். தைரியத்தின் ஆவி எங்கிருந்து வருங்க? உங்களுக்குள்ள இருந்து. அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிறவர் யாரு? நமக்குள்ள இருக்கிறவர் யாரு? ஐயா, குட்டி இல்லையா, சின்னது இல்லையா, சிறியவர் இல்லையா, பெரியவர். இந்த பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. என்ன செய்கிறார்கள்? ஆமென். கடைசியா சொல்றது, சாத்தான் சொல்றான், ஆண்டவர் பார்த்து சோதிக்கிறான் பாரு, ஆண்டவரையும் சோதிக்கிறான். அவங்க என்ன தெரியும்? தேவாலயம் டவுட். அவனுக்கு அநேக கிறிஸ்துவர்கள் இன்னைக்கும் டவுட். இயேசு கிட்ட போனா எனக்கு நிச்சயமாக நடக்குமா? இயேசு கிட்ட வந்துட்ட பிறகு இதெல்லாம் நடக்குமா? இயேசுவோட நடக்கும் போது இவைகள் எல்லாம் செயல்படுமா? இயேசுவை நான் நெருங்கினா இதெல்லாம் ஆகுமா? எத்தனை பேர் அப்படி? நம்முடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகள், சோதனை என்று சொன்னா சும்மா லகுவான சொல்றோம் பாருங்க. வீட்டுல கஷ்டம் வருதுன்னு வச்சுங்களேன், அப்பதான் பெரிய சோதனை. கணவன் மனைவிக்குள்ள என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? இயேசுவே 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 சொல்லிட்டே இருக்கிறோம், எங்களுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குதாப்பா. ஆக மாதிரி எப்படிங்கிறாங்க. நாங்க வந்து வெளியே மேடம் உபவாசம் போடுறோம், தசம் வாங்க போறோம், எங்களுக்கு மாதிரி ஒண்ணு அவங்கள வரைக்கும் யார் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு கணவன் மனைவி. ஐயா, அது அவசியம் இல்லையா? அவசியமானது ஒன்றுதான். மரியாள் தெரிந்து கொண்ட நல்ல பங்கு. மரியாள் தெரிந்து கொண்ட நல்ல பங்கு தான் நமக்கு அவசியம். உன்னுடைய போராட்டத்திலே, உன்னுடைய சோதனையிலே இயேசு உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் செய்ய வேண்டியது மரியாதை போல செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அப்பா பாதத்தில் விழுந்திருந்தா போதுங்க, கொஞ்ச நேரம் விழுந்திருந்தா போதுங்க. நீங்க நிறைய நேரம் அவசியம் இல்லைங்க. ஒரு பாஸ்டர்மார் சொல்றாங்க, நினைக்கிறேன் 7 நாள் காத்திருக்கணும், 10 நாள் காத்திருக்கணும், பட்டினியா இருக்கு, அதெல்லாம் அவசியம் இல்லைங்க. உன் தகப்பன் உன்னை அறிந்திருக்கிறார். நீ பிரெட்டை கேட்டா கல்லு கொடுக்க மாட்டான், மீனை கேட்டா பாம்பு கொடுக்க மாட்டான். உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக. நம்ம அவர் பாதத்துல போகணும். பிரசங்கம் பண்றதுக்கு இல்லை, நிச்சயமா போகணும். நம்ம கேட்கறதுக்கு இல்லை, நிச்சயமா போகணும். நம்முடைய வாழ்க்கையில தூங்குறேன் இல்லையா, நல்லா தூங்குறேன் இல்லையா, ஒரு 1/2 மணி நேரம் ஏன் சாண்ட விட்டு போவோம்? ஏன் போகக்கூடாது? போறோமா போறோமா சொல்லுங்க, கை தூக்குங்க பாருங்க. நான் யூஸ்வலா கேட்கறது இல்லை, போறது. ஏசப்பா அவர் நன்மை செய்து கொண்டே இருக்கிறேன், இன்னைக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறேன். நான் நல்லவன் என்றும் அறிந்தும் எனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நான் துன்மார்க்கன் என்று அறிந்தும் எனக்காக சிலுவையில் மறைத்தார்.
நான் பாவியா இருக்கையில் ரத்தம் சிந்தினான், என்னை ஒப்புரவாக்கிக் கொள்ளும்படி தேவகுமாரன் நான் இந்த பூமியில இருந்து மரித்தார். அவரை அண்டுவோம். பாருங்க, ஒரு சமயம் எப்படி யோசிக்கலாம், இன்னொரு சோதனை வாழ்க்கையில் வந்து வச்சுக்கிறேன், வியாதி மேல வியாதி வந்துட்டே இருக்கு, என் வாழ்க்கையில் விடுதலையே பெற முடியாத ஒரு நிலைமை. இந்த வியாதியிலிருந்து நான் எப்போ விடுதலை பெறுவேன், என்ன செய்ய முடியும் என்னால அப்படின்னு யோசிக்கிறேன். அது ஒரு சோதனை தானே. நம்ம என்ன செய்யறோம், அநேக முறை இங்க போனா சரியா இருக்குமா, அங்க போனா சரியா இருக்குமா, அவர்கிட்ட போனா சரியா இருக்குமா, இவர்கிட்ட போனா சரியா இருக்குமா, யார் உங்களை சுகமாக்குகிறது? ஆமென். எனக்கு மருந்து கொடுத்தாங்கன்னு நான் சொல்லுவேன், ஏசப்பா இந்த மருந்து உம்மால் தொடப்பட்ட மருந்தா இருக்கட்டாங்க. யோசிச்சு பாருங்க, எனக்கு ஹார்ட் ஆபரேஷன் ஆயிட்டு எனக்கு மருந்து கண்டினியூஸா சாப்பிடணும். 3வது மாசம் எனக்கு மருந்தெல்லாம் நிறுத்திட்டோம். இஸ் இட் பாசிபிள் டாக்டர்? நாட் பாசிபிள். ஏன் அந்த பெரிய டாக்டர் சொன்னார், நாராயண ருத்ராயண பெரிய மனுஷன், அவர் சொன்னா you don't need to take any more tablets. 3 months, not one single tablet. என்ன வந்து சொன்னாங்க, 1 வருஷத்துக்கு அப்புறம் வா பாருங்களேன். 6 மாசத்துக்கு தான் ஹார்ட் பேஷண்ட் போய் பார்க்கணும். எனக்கு 1 வருஷத்துக்கு அப்புறம் வான்னு சொன்னாங்க. நான் 1 வருஷத்துக்கு அப்புறம் போகாம 3 மாசம் தள்ளி போனேன். அவர் எல்லாம் செக் பண்ணி all parameters are good for you, don't need to worry. What is your age? நான் 57 ஆயிட்டு. ஓகே, ஒரு பிளட் தின்னர் எடுத்துக்கோ, ஒரு பிபி மாத்திரை. எங்க டாக்டர், கம்பெனி டாக்டர் வந்து நான் காமிச்சேன், சொல்றாரு, is that doctor mad? பைத்தியமா அவரு? ஹார்ட் ஆபரேஷன் ஆகிக்குது, உனக்கு கண்டிப்பா பிளட் தின்னர் கொடுக்கணும், மற்ற மாத்திரை கொடுக்கணும், ஏன் கொடுக்கல? நான் சொன்னேன், எனக்கு தெரியாது டாக்டர், அவர் சொல்ற நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்ற வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். காரணம், ஆண்டவர் தான் எனக்கு டாக்டரா இருக்கிறார், அவர் எனக்கு சுகமா கொடுப்பார். 1 வருஷம் மாத்திரை இல்லாம 1 வருஷம் 3 மாசம் அதுக்கப்புறம் எனக்கு பிளட் தின்னர் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் நினைச்சு, ஆண்டவர் என்ன மாத்திரை இல்லாம நடத்த முடியும்னு சொன்னா, இப்ப இந்த சாப்பிட இந்த 2 மாத்திரை கூட ஆண்டவர் நிறுத்திடும். அதான் ஜோம் பண்ணு, ஆண்டவர் இது 2 கூட எடுக்க மாட்டாங்க, நிறுத்தி போட்டார். ஆண்டவர் செய்ய வரல. நிஜமா சொல்றேன், போய் சொல்றேன், நிஜமா எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எங்க டாக்டர் சொன்னார், அவனா பைத்தியமா அந்த டாக்டர், செத்துவே சீக்கிரம் செத்துவே. நான் எங்க சாவு, நான் உயிரை தான் வச்சிருக்கேன், உயிரே அவருடைய கையில் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 4:12 இப்படியாக சொல்லுது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, வாசிக்கிறேன், எடுத்துட்டீங்களா? பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படிக்கு உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். உங்களுக்குள்ள இப்ப பாருங்க, நான் சொன்ன பத்தி இந்த காரியம் வந்து ஏதோ புதுமை என்றெல்லாம் யோசிக்க முடியாது. இது அவருடைய சுத்த கிருபை. என்ன மருந்து கொடுத்தா வாழ வைக்க முடியும், மருந்து இல்லாம வாழ வைக்க முடியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மருந்து இல்லாம வாழ வைக்கக்கூடியவர் அவர். ஆனா நான் அவரை பார்க்கணும். அவர் எனக்காக பிரதான ஆசாரியராய் இருக்கும்படி விரும்பினார். நான் அவருடைய சகோதரனாய் இருக்கும்படி எவ்விதத்திலும் அவர் எனக்காக சகோதரனாய் மாறினார். அவர் தேவ ரூபமாய் இருந்தும் தன்னை வெறுமையாக்கி மனுஷ கோலத்தில் வெளிப்பட்டார். ஆகினால் எனக்கு சோதனை வரும்போது என் சோதனையிலே அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து நீங்கள் ஏதோ ஒரு புதுமை என்று எண்ணாமல், உங்களுக்குள்ள பற்றி எரியுது பாத்தியா, உங்களுக்குள்ள ஒரு அக்கினி எரிந்து கொண்டு எத்தனை பேர் தெரியும்? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, இது உங்களால் உண்டானதில்ல, இது தேவனால் வந்தது. உங்கள் மண் பாத்திரங்களிலே இந்த மகிமை இருக்கிறது. There's a fire glowing in the earthen vessels of you. It's not by you, but it's by God. Amen. Amen. அப்ப இந்த அக்கினியை குறித்து ஏதோ ஒரு புதுமை என்று எண்ணாமல் 16வது வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டார். எத்தனை பேர் நிஜமாக கிறிஸ்துவனால் பாடுபட்டீங்க? அவருக்கு He's exactly, at least he doesn't commit it. He's an exception. ஏன்னா நிஜமா பாடுபட்டார் இயேசுக்காக.
அடிக்கப்பட்டார், ஜெயில போட்டாங்க, அவமானம். But God has lifted him high than everybody. Amen. Amen. நம்மளாம் எத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு இருக்கிறோம்? பிரதாப் ஒன்றும் சொல்ல மாட்டேன், என்ன பார்க்கிறோம், என்னடா யாரை பார்த்து கேட்கிறேன் அப்படின்னு. நம்மளும் இயேசுக்காக பாடுபட்டு இருக்கோமா? எதுனா ஒரு சின்ன பிரச்சனை வருமே, யோபை போல ஆண்டவர் என்ன சோதிக்கிறார், யோபை போல சோதிக்கிறார். என்னையா அவ்வளவு ஈஸியா யோபுனா உங்களுக்கு? புள்ளிகளெல்லாம் வாரி போயிடுச்சு, பாவம். ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே போயிடுச்சு. கடைசி ஒடுங்கலாம் சொறி. மனைவி கூட சொல்றார், தெய்வம் இல்லை என்று சொல்லி செத்து போடி செத்து போயிடு பரவாயில்ல. ஆனா அவன் ஞானமான மனுஷன் சொல்றான், பைத்தியக்காரி மாதி பேசா. பைத்தியக்காரின்னு சொல்ல பாருங்க. நீங்களாம் உங்க மனைவி பைத்தியக்காரன் சொல்லக்கூடாது. சங்கத்தை சிரிக்கிறார், சிரிக்கிறார் தெரியல. I won't say it. ஆண்டவர் எவ்வளவு நியாயமான ஒரு தெய்வம். ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதனால பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருப்பான், அது நிமித்தம் தேவன் அவனை மகிமைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. நீங்க பாடுபட அவசியம் இல்லை, பாடுபட அவசியம் இல்லை. தேவனுக்காக பாடுபட, தேவனை தேடுகிறதுக்காக கொஞ்சம் பாடுபடலாமே, தேவனை நாடுகிறதுக்காக கொஞ்சம் பாடுபடலாமே. அல்லேலூயா. 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 24 ஆண்டுகளுக்கு அப்புறம் பாஸ்டர் தங்கையா இருக்காருல்ல, வளர்ச்சிக்குள்ளானார். எனக்கு தெரிஞ்சு 24 வருஷம் வரைக்கும் அவர் வளர்ச்சியில் சின்ன சபையா தான் இருந்துச்சு. ஒரு வீட்டிலே நடத்துவாங்க, கீழேயும் மேலே டிவி போட்டு நடத்துவாங்க. ஆனா வளர்ச்சி உண்டாகும்படிக்கு அவர் செய்த காரணம் இதுதான். 24 வருஷம் ஆன பிறகு காலையில 3 மணிக்கு ஏஞ்சி தெய்வத்தை தேடினாருங்க. 24 வருஷம் அவருடைய ஊழியத்துக்கு அப்புறம் இயேசுவை நாட வேண்டும் என்ற வைராக்கியம் வந்து விட்டது அவருக்கு. நான் என் தூக்கத்தை விட்டுட்டு அவரை நாடுவேன். கொஞ்ச நாள் தான் ஸ்டார்ட் ஆச்சு. 3 மணிக்கு ஏஞ்சி ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. 3 மணிக்கு ஏஞ்சி ஜோம் பண்ணிட்டு கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம் சபையில வந்து நின்னா சாணமே ஜனங்க தம 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 உழுறாங்க. தேவ வல்லமை காணப்பட்டது. ஆமென். இதை கண் கொண்டு பார்த்தது, சுயமாய் பார்த்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடக்கணும்னு சொன்ன பாட அனுபவிக்கிறேன். என்ன பாடு? இயேசுக்காக நீ பாட அனுபவிக்க வேண்டாம், இயேசுவை தேடுறதுக்காக கொஞ்சம் பாடுபடலாமே, இயேசுவை நெருங்கிறதுக்காக கொஞ்சம் பாடுபடலாமே. வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்களே எல்லாரும் அங்க போங்க, என்னிடத்தில் வரும். நமக்கு எதுனா நடக்கணும், அந்த ஊழியக்காரன்ட்ட போனா நடக்கும், அந்த சபைக்கு போனா அங்க கூட நடக்கும். ஐயா நடத்துகிறவர் யார்? தேவன். உங்க தேவன் உங்க வீட்லயும் கூட நடத்துவாரா? இங்கே நடத்துவாரா? எங்கும் நடத்துவார். எவ்விதத்திலும் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யும்படி அவர் அப்படியானா. எப்படியானா? பாடுபட்டு. உனக்காக எனக்காக தெய்வம் என்ன செய்தது? பாடுபட்டது. மாம்சம் அதை செய்து பாடுபட்டது. இயேசு என்ற மாம்சம் பாடுபட்டது. அவர் சொல்றார், நான் உங்களுக்கு உதவி செய்ய நல்லவராக இருக்கிறேன், என்னிடத்தில் வாருங்கள், நானே செய்வேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுது, உங்களுக்கு ஒன்றும் என்ன இல்லை, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் உங்களுக்கு வேற ஒரு சோதனையும் நேரிடவில்லை. மனுஷனுக்கு என்னென்ன சோதனை உண்டு? போராமை, பெருமை, மேட்டிமை, கசப்பு, வைராக்கியம், ஆசை இருக்கலாம், பேராசை. இவைகளெல்லாம் நமக்கு வருகிற சோதனைகள். இவைகளிலிருந்து நாம் விலக வேண்டும் என்று சொன்னால் தெய்வத்தை நோக்கி பார்க்கிற தன்மை நமக்கு அவசியம். தேவன் கிட்ட சேர்வோம் என்று சொன்னால் இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து என்ன செய்யும்? உள்ளவனா விட்டு போகும். நான் ஒருத்தர் சொல்றீங்களா, ஒரு வயசானவர் போய் ஜோம் பண்ணிட்டு அவர் வீட்டு எதிர்க்க இன்னொரு வயசானவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். இந்த வயசானவர் வந்து எப்பவுமே புகை பிடிப்பார், வாழ்க்கையெல்லாம் புகை பிடிச்சது.
அந்த வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்னவோ செய்தார் அந்த இடத்துல, எனக்கு தெரியாது. ஆனா அவர் பார்த்தார் என்ன செய்தார்னு சொல்லி. ஏன்னா அவர் 2 பேரும் நெய்பர்ஸா இருக்காங்க. அந்த நாள் முட்டு இந்த நாள் வரைக்கும் அவர் சிகரெட் குடிக்குது. ஆண்டவர் என்ன செய்தார்? நன்மை செய்தார். இன்னைக்கு அவர் ஊழியம் செய்யறார். இந்த சிகரெட் குடிச்சு ஊழியம் செய்யறார். என்ன வயசு? 78 வயசு. சும்மாவே இருக்குது இல்ல. எப்பனா நீ அவர்கிட்ட வந்து நினைச்சுக்கோ, you know Jesus, he died for sins, he'll save you, he'll help you, give your life to Jesus. சும்மாவே இருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இருந்தா அவருக்கே காத்து போயிருக்குது. காத்து போயிருக்குது. அது ரொம்ப அவர் பார்த்தோம்னு சொல்றாரு, சிஸ்டர் you know Jesus, oh brother you know Jesus. நான் நினைக்கிறேன் அப்பா எனக்கு மேல வைராக்கியம் வாங்குறேன், எனக்கு போறாங்க பாரு, போறாங்க தான், உண்மையா தான். நான் சும்மா உட்காந்து பார்த்துருக்கிறேன். அவரு படுக்கையில இருந்து காத்து போயிருக்குது அவருக்கு. You know Jesus, sister, you know Jesus. He's a very good God. You know, He saved. He gives life. He gives blood for you. எனக்கு வயிறு இருந்துச்சு. நான் இவர்கிட்ட வந்தா ஊருக்கே சொல்லி சொல்றேன் பார்த்தியா, நான் சொல்றதெல்லாம் போச்சு, நான் ஒரு ஏமா எனக்கு வைத்துச்சு. நான் அப்படிதான் இருப்பேன், ஒருத்தரையும் விட மாட்டேன், யாரை பார்த்து சொல்லிடுவேன் ஆண்டு. ஆனா அவர் கூட இருக்கு, நான் சொல்ல முடியும், அவரே சொல்லுவேன். என்ன சொல்ல வருகிறேன், இந்த பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ ஒரு புதுமை என்று நீங்கள் எண்ணாமல், வருகிற சோதனை உங்களுக்கு எல்லாம் நேரிடுகிற சோதனை என்று எண்ணுங்கள். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற ஒரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஆனாலும் என்று சொல்றார், ஆனாலும் அந்த சோதனையிலிருந்து உங்களை தப்பித்துக் கொள்ளும்படிக்கு ஒரு போக்கை உண்டாக்குவார். எத்தனை பேர் சோதனை மாட்டிருக்கீங்க? யாரெல்லாம் குடிக்கலான்னு பாக்குறீங்க? அது ஒரு சோதனை தானே. குடிக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன், நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா குடிக்கிறதுனால என்ன வருது? ஒண்ணுமே பிரயோஜனம் தானே போகுது. எங்க அப்பா கூட பெரிய குடிக்காரங்க. நான் என் குடும்பத்தை பத்தி ஈஸியா சொல்லிடுறேன், ஏன்னா அவங்களதான் சொன்னா உங்களுக்கு கஷ்டமா. என் குடும்பத்தை சொல்றேன், ஏன்னா அட்லீஸ்ட் அதெல்லாம் கேட்டு நீங்க மறந்து இருக்குவீங்களா அப்படின்னு என்னை பத்தி சொல்லிடுறேன். என்ன தப்பு செய்ய சொல்லிடுறேன், ஏன்னா என்னை போல யாரும் ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பீங்க. நீங்க மனம் மாறினால் என்னை போல ஆண்டவர் பயன்படுத்துவார். அப்ப சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். தீங்கி நாளிலே கர்த்தர் அவன் என்ன செய்வார்? விடுவிப்பார். அவன் சோதனை நாட்கள் பின்பாக தேவன் அவன் என்ன செய்வார்? அவர் வைத்திருக்கிற கிரீடத்தை கொடுக்க வல்லவராயிருப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, சோதனை தப்பித்துக் கொள்ளும்படிக்கு ஒரு போக்கையும் உண்டாக்குவார். அப்படின்னா ஒரு வழி உண்டாக்குவார், ஒரு சகாயத்தை அனுப்புவார், ஒரு நன்மையை அனுப்புவார். எதில் நீங்க சோதிக்கப்படுகிறீர்கள்? யாரா சொல்லுங்க, நான் இதுல சோதிக்கப்படுகிறேன் சொல்லு. சிஸ்டர் சொல்லுங்க, சொல்லுப்பா. சொல்ல மாட்டேன் நான். அவங்க என்ன பார்த்து சொல்றேன், நான் சொல்ல மாட்டேன். முடிக்கிறேன், நான் சொல்ல மாட்டேன். நம்ம எல்லாம் சோதிக்கப்படுகிறோம். நம்ம எல்லாருக்குமே சோதனை உண்டு. சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் தான், ஆமா, சோதனை ஜெயிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். ஆமென். ஒரே வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். 2 பேதுரு 2 அதிகாரம் 8 வசனம். Thank you Jesus. வாசிக்கிறேன். 2 பேதுரு 2 அதிகாரம் 8 வசனம். நல்லா தெரிஞ்ச வசனம் நமக்கு இது. 8, 9, 10. 2 பேதுரு 2, 8, 9, 10 3 வசனம் இருக்காது. எல்லாரும் தெரிஞ்சு வருது. லோத்து எங்க இருந்தாருங்க? லோத்து ஆமா, சோதோம் கொமோரா என்ற செழிப்பான பட்டணத்தில் தேசத்தில் வாழ்ந்தார். அப்ப அவரும் செழிப்பா தான் இருந்திருப்பார். பொண்ணு மேல கண்ணு போச்சுனா போச்சையா, பணத்து மேல கண்ணு போச்சுனா போச்சம்மா உன் அபிஷேகம். நல்லா பாடுறாரு. ஆனா லோத்து வாழ்ந்தது ஒரு செழிப்பான தேசம். அங்க எல்லாமே இருந்தது, செழிப்பு இருந்தது. ஆனா செழிப்புக்கு மேல அக்கிரமம் நிறைந்திருந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் அப்படிப்பட்ட உலகம் தான். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாது, சோதோம் கொமோரா ஊரிலே பையன் கல்யாணம் பண்ணிக்குவான். அதாவது ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்குவான், பொம்பளை கல்யாணம் பண்ணிக்குவான்.
ஆம்பளை பாருங்க அனிமல்ஸ் போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இத கவுண்டமணி பண்றாரு பத்தியா, கல்யாணத்தை கழுதை கட்டி விடுறாரு. அதான் நிச்சயமா அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை இருந்தது. ஆனா லோத்து ஒரு நபர். அந்த நபரை பத்தி வசனம் எப்படி சொல்லுதுன்னா, அந்த லோத்து எங்க இருந்தா அவளுடைய அக்கிரமத்தை கண்டும் கேட்டும் தன்னுடைய சுத்தமான இருதயத்தில், வசனம் எப்படி அருமையா இருக்கிற வாசிக்கிற, நாள்தோறும் அவர்கள் அக்கிரமங்களை கண்டு கேட்டு நீதியுள்ள தன் இருதயத்தில் வதிக்கப்பட்டான். எங்கப்பட்டான்? வதிக்கப்பட்டான். என்னங்க, அவன் பாவத்தை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இந்த அக்கிரமம் நடக்குது, அழுத ஆண்டவரை பார்த்தான், வதிக்கப்பட்டான். நீதி உள்ள தன் இருதயத்தில் அவர் என்ன செய்தார்? வதிக்கப்பட்டு நீதிமானாகிய லோத்தை அவர் என்ன செய்தார்? ரட்சித்துக் கொண்டார். ஆமென். தேவ ஜனமே, உங்களுக்கு வருகிற சோதனை இதுதான். இன்றைக்கு இந்த உலகத்துல அப்படிப்பட்ட காரியம் தான் நடக்குது. நீ நல்லவனா இருந்தா உலகம் உன்னை ஏமாத்தும். நீ ரொம்ப உண்மையுள்ளவனா இந்த உலகம் உன்னை வெறுக்கும். அது சோதனை. ஆனாலும் நீ உண்மையா இருக்கிறதை விட்டு விடாத, நல்லவனா இருக்கிறதை விட்டு விடாத. பாவத்தை பார்க்காதபடிக்கு உன் கண்களை நீ நிவர்த்தி செய்வாயா என்று சொன்னான். பாவத்துக்கு உன் உடம்பை ஒப்புக் கொடுக்காமல் இருப்பாய் என்று சொன்னான். கர்த்தர் உன்னை ரட்சிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேசா எண்ணாதீங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பாவத்தை செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். வசனம் சொல்லுது, விபச்சாரியோடு கூட இணைந்திருக்கிறவன் விபச்சாரத்தின் ஆவியை உடையவனாய் இருக்கிறான். கிறிஸ்துவோடு சேர்ந்து இருக்கிறவன் கிறிஸ்துவின் ஆவியாய் இருக்கிறான். ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை, அக்கிரமம் நிறைந்த உலகம், இதுல நீங்கள் உங்கள் சோதனையிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. 9வது வசனம், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை தமக்கென்று ரட்சித்துக் கொள்ளவும். வாசிக்கலாம் சிஸ்டர். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சித்துக் கொள்ளவும், அக்கிரமக்காரர் அக்கிரமிலிருந்து தீர்க்கவும், நியாய தீர்ப்பு நாளை வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கிரமக்காரன் ஒருத்தன் தாங்க, நீங்களும் நானும் இல்ல. பிசாசும் அவனுடைய கூட்டாளியுமே. அவர்களுக்காக ஆண்டவர் அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி நாளை நியமித்து வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அங்க போக கூடாது. அங்க போறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்குங்க மனுஷனுக்கு. உங்க சுயமாய் இயேசுவை நீங்கள் வெறுத்தால் நரகம் நிச்சயம். நரகம் நிச்சயம். நான் சொல்றேன் உண்மையா, பயப்படுத்துறேன். இந்த செய்தி யாராலும் கேட்க போறாங்க எனக்கு தெரியாது. இயேசு தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் நிச்சயமா நரகத்துக்கு போவாங்க. காரணம், விண்ணிலிருந்து வந்தவர் தன்னை வெறுமையாக்கினார் வசனம் சொல்லுங்க. தன் சகோதரனுக்காக அவர் மனித ரூபனாய், மனித சாயலாய் காணப்பட்டார். ஆனா தேவ ரூபமாய் இருந்தார். இந்த தேவ குமாரனை நாம் அசட்டை செய்வோம் என்று சொன்னார், நிராகரிப்போம் என்று சொன்னார், நரகம் நிச்சயமே. நரகத்தை பத்தி உங்களுக்கு எனக்கு என்ன தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா அடிபட்டா அந்த வருகிற வழி நமக்கு நரகமா தான் தோன்றும், இல்லீங்களா? ஒரு வாட்டி நீங்க அடிபட்டுச்சுன்னு வச்சுங்களேன், கீழே விழுந்து ஏதோ எலும்பு முறிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், இல்ல எங்கேயோ சதையில வெட்டு முடிச்சுன்னு வச்சுங்களேன், நரகம் தாங்க. ஹாஸ்பிட்டல்ல குத்துவாங்க, தெகிவாங்க, அதுக்கு மேலதான் நரகம். ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிச்சிடறேன் இந்த வசனத்தை வாசித்து. ஆல்ரைட், ஹல்லேலூயா. 10வது வசனம் சொல்லுது, விசேஷமாக அசுத்த இச்சைகளுக்கு, இச்சைகளோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். என்னங்க? கர்த்தத்துவத்தை அசட்டை, கர்த்தத்துவத்தை என்றால் தேவனுடைய ஆளுகையை, தேவனுடைய பராமரிப்பை, தேவனுடைய கண்காணிப்பை, தேவனுடைய ரட்சிப்பை அசட்டையா நீ எண்ணுவா என்று சொன்னால் நிச்சயமாய் நரகம் நமக்கு வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. மேல இருக்குது விசேஷமாக அசுத்த இச்சைகளோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி, மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்கிறது தான் என்ன அசுத்த இச்சை.
அசுத்த இச்சை நம்ம பண்ண வர பார்க்கிறோம். ஒரு அழகான நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத காலத்துல அழகா ஒரு பொண்ணு போகுதுன்னு சொன்னா பார்த்துட்டே இருப்பேன். அழகா நீங்களாம் அப்படி செய்ய மாட்டீங்க. நான் உண்மையை சொல்றேன். ஆண்டவர் சாட்சி பரலோகத்தை கேட்பாங்க. ஓகே அவங்க அப்படின்னா பரவாயில்ல, அழகா பொண்ணுமா இருக்கு பாருங்களேன். ஆனா ஒரு ஹேண்ட்ஸமா ஏய் பாருடி பாருடி அதான் வசனம் சொல்லுங்க. விசேஷமாக அசுத்த இச்சைகளோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்கிறது தேவனுக்கு பிரியமானது அல்ல. வரங்க சோதனை சகிக்கிற மனுஷன் வரும். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? நான் சொன்னேன் ஒரு வாட்டி, உண்மையாகவே நான் ஆவியானவர் கண்ணீர் விடுறதை பார்த்துருக்கேன்னு சொன்னா ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? அப்ப நான் ஆண்டவர் ஏற்றுட்டு இருக்கேன், ஆண்டவர் தெரிஞ்சிட்டு இருக்கேன். பிளேன்ல ஒரு அம்மா வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் என் சர்வீஸ்ல நான் 36 வருஷம் சர்வீஸ் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படிப்பட்ட ஒரு சகோதரியை பார்க்கிறேன். வெறும் அண்டர்வேர் போட்டு பிரா போட்டு ஒரு லேடி வராங்க. ஐயோ பார்த்துட்டு சும்மா இருக்கணும் இல்ல, பெருமைக்கு சொல்லுங்க. இது பாவம். மாம்ச இச்சையோடு நடுக்கிறவர்கள் நரகம். நான் பார்த்தேன் அம்மா வருது ஒயிர் மக்கள். ஓ மை காட், என் ஆண்டவர் உணர்த்துறார். திரும்பி பார்க்காத, திரும்பி பார்க்காத, திரும்பி பார்க்காத. திரும்பி பார்க்காத. கிட்ட கரெக்டா கிராஸ் பண்ணி தான் போனான். திரும்பி பார்க்காத. ஐயா நான் தண்டனை வாங்கியிருக்கேன் ஆண்டவர். சும்மா நான் அழுது விட்டாய். ஆண்டவர்கிட்ட பாவம் செய்து நான் 10 நாள் சாவுக்கு நேரான எழுதினேன். தற்கொலை செய்து செத்துட்டு போனேன். சின்ன பாவம். இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன். ஏன்னா இந்த வசனத்துக்கு நான் பயப்படுறேன். தெய்வத்தை அறியாத காலத்துல செய்வோம் என்றால் சொல்லுவாங்க. தெய்வத்தை அறிந்து பிறக்க நாம் என்ன செய்வோம்? இந்த சோதனைக்கு எப்படியாவது நம்மை தப்பித்துக் கொள்ளும்படி ஆண்டவர்கிட்ட இரக்கம் பெற வேண்டும். சோதனை வரங்க, எல்லா நாளும் வரும். நீ அதிகமா சோதனை ஆண்டுகிட்ட வந்த போது நிறைய சோதனையே வரும். அப்பதான் யாருன்னா வருவார், நான் உனக்கு 120க்கு 100 அடியில அங்க ஒரு சைட் கொடுக்குறேன், வீடெல்லாம் கட்டிட்டு இருக்குது, உனக்கு சேத்தக் பஜாஜ் ஒரு ஸ்கூட்டர் கொடுக்குறேன், அப்புறமா ஒரு ஃபோன் கொடுக்குறேன், மாசத்துக்கு உனக்கு வந்து நான் 6000 ரூபாய் சம்பளம் கொடுத்துறேன். இது 91ல சொல்றேன். நீங்க வந்து அங்கே எடுத்துங்க, அந்த பேர் அந்த வீடு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறேன். 120/100 உங்களுக்கு சொல்லி தான் என்ன பண்ணிப்பீங்க? ஐயோ கொடுத்தா போதும், நான் தாங்க போயிட்டேன். நான் அவரை பார்த்து சொன்னேன், ஐயா உன் வீடும் போதும், உன் சேத்தக் பஜாஜும் போதும், உன் ஃபோனும் போதும் ஐயா. இப்பதான் இயேசுகிட்ட வந்திருக்கேன். இதுக்கு திரும்பி என்னை ஏன் கொண்டு போறீங்க அந்த உலகத்துக்கு? எனக்கு பணம் வேண்டாம், இல்லை எனக்கு இயேசு யார் என்று புரியல. ஆண்டவர் இல்லைங்க, அப்படி வைராகியத்தை கொடுத்தார். பணம் மேல ஆசையை வராத மாதிரி என்னை மாத்திட்டார். என்னதான் பணம்? நீங்கெல்லாம் கோல்ட எப்படி பண்ணீங்கன்னு தெரியாது, கடவுள் மாதிரி வச்சுக்கல. நான் ஒருத்தர் தான் ஏர்போர்ட்ல ட்ரக் நிறைய கோல்டு இருக்கும், இந்த மாதிரி கேரவேன் இருக்கும், நல்லா தெரியும். ஓகே, அந்த கோல்டு மேல ஷூ போட்டு ஏறணும். நான் ஒருத்தர் தான் அது மேல மித்திட்டேன். காரணம் அந்த வீதியில கோல்டு இருக்கு, அங்கதான் நடக்கும். இங்கே நடக்கலாம் சொல்லுவாங்க, கோல்டு மரியாதை கொடு. மரியாதை தெய்வத்துக்கு கொண்டிதான். அழிந்து போற பொண்ணுக்கு செங்கலா போட்டு இருக்கு, அப்படி அங்க நடுப்பேன். பெருமை சொல்லுங்க, இயேசு உனக்கு பொக்கிஷமா இருக்கு. நம்முடைய இச்சைகளுக்கு நாம் என்ன செய்வோம்? விலகி இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய கிருபையை நாம் பார்ப்போம், தேவனுடைய தெய்வத்தை பார்ப்போம், தேவனுடைய கிருபை நம்ம வீட்டில், நம்முடைய குடும்பத்தில், நம்ம பிள்ளைகள் மேல பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பண ஆசை, வசனம் சொல்லுது, பண ஆசை இல்லாதவனாய்